அனைவருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கு பேரிச்சம்பழம் முட்டை போடாத கேக் தான் செய்ய போறேன். இந்த கேக் வந்து டீ டைம்ல பார்ட்டில நீங்க செய்யலாம். அவ்வளவு ருசியா இருக்கும். இந்த வீடியோ வந்து நான் ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன். ஆனா திரும்பவும் டிக்டாக்ல, ஃபேஸ்புக்ல ஃபாலோவர்ஸ் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டதால திரும்பவும் அப்லோட் பண்றேன். நல்ல ஹெல்த்தியான கேக்கும் கூட இது. நீங்களும் செய்து பாருங்க உங்களோட வீட்டுல. இந்த ருசியான ஹெல்த்தியான கேக்கை எப்படி செய்யலாம்ன்றத வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். முதல்ல இந்த கேக் செய்யறதுக்கு பேரிச்சம்பழத்தை எடுத்து நல்ல சீட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு நல்லா சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. ஹார்டா இருக்கும்னு சொன்னா நல்லா சின்ன சின்னதா கட் பண்ணுங்க. நல்லா சாஃப்டா இருக்கும்னு சொன்னா அப்படி ரெண்டா பிரிச்சு போட்டா போதும். அதுக்குள்ள பேக்கிங் சோடா ஒரு மேசக்கரண்டு சேர்த்துட்டு நல்லா சாயம் 4-5 டீ பேக்கை போட்டு சாயத்தை ஹாட் வாட்டர்ல விட்டு நல்லா சாயமா எடுத்துக்கொள்ளுங்க. சாயத்தை எடுத்து ஊற்றி வச்சுக்கொள்ளுங்க. ஹார்டா இருக்கும்னு சொன்னா ஒரு 5-6 மணி நேரம் ஊற வச்சுக்கொள்ளுங்க. இதெல்லாம் சாஃப்டான பேரிச்சம்பழம் வடிவா நான் 1 hour ஊற வச்சேன்னா தண்ணியை நல்லா மட்டத்துக்கு விட்டு கொள்ளுங்க. டீ தண்ணியை விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அமர்த்தி விடுங்க. ஒருக்கா நல்லா தண்ணியில நம்ம மூழ்கிற மாதிரி அமர்த்திட்டு நல்லா ஒரு 1 hour வச்சுக்கொள்ளுங்க. இப்ப வந்து மாவை அரைச்சு எடுத்துக்கொள்ளுவோம். மாவு அரைக்கிறதுக்கு மாவையும் ரவையும் பேக்கிங் பவுடர் அளவுல எல்லாம் போட்டுங்க. ஸ்கிரீன்ல பாருங்க. கொக்கோ பவுடர் நான் வந்து அந்த முதல் போட்ட பெரிய வீடியோக்கு கொக்கோ பவுடர் சேர்க்கல. இதுல கொக்கோ பவுடர் சேர்த்திருக்கிறேன். சேர்த்து செய்து பாருங்க, நல்லா இருக்கும். குழந்தைகள் எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்ப எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா அரிச்சு எடுத்துக்கொள்ளுங்க. அரைச்சு எடுத்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோ. 2-3 மறிக்கிறதுனாலும் மறிக்கலாம். நான் ஒரு தடவை அரைச்சிட்டு ஸ்பூனால நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டேன். நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதையும் சைட்ல எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. இப்ப வந்து 1 hour ஆயிட்டு பேரிச்சம்பழம் ஊற வச்சு அதை வந்து ஸ்பூனால நல்லா நைச்சு விடுங்க. எல்லாம் நீங்க மசிக்க தேவையில்லை. சும்மா 1-2 பேரிச்சம்பழம் கிடக்கணும். நமக்கு கடிபடுறதுக்கு கேக்குக்கு கடிபடுற மாதிரி இருந்தா தான் பேரிச்சம்பழம் இந்த கேக் வந்து நல்லா இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சைட்ல எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. இப்ப வந்து நம்ம கேக் அடிக்கிறத பார்ப்போம். அளவுகள்லாம் ஸ்கிரீன்ல வருது, பார்த்துக்கொள்ளுங்க. இப்ப வந்து பட்டரை வந்து ரூம் டெம்பரேச்சர்ல ஏர்லியா எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னு சொன்னா ஏர்லியா ஒரு 2-3 மணி அதுக்கு முதல்ல எடுத்து வச்சிங்கன்னு சொன்னா நல்லா மெல்ட் ஆயிரும். நான் வந்து ப்ரௌன் சுகரை வந்து மிக்ஸில் போட்டு அடிச்சு எடுத்துக்கிறேன், பவுடர் பண்ணி. அப்படி பவுடர் பண்ணி அடிச்சு போடுறதால நம்ம குயிக்கா கேக் அடிச்சிடலாம். இல்லை நீங்க அப்படியே போடுறதாலும் சேர்க்கலாம், கொஞ்சம் டைம் எடுக்கும். அதோட மில்க் மைட்டும் சேர்த்திருக்கிறேன். இந்த மில்க் மைட் சேர்க்கறதுக்கு பதிலாக நீங்க முட்டை சேர்க்கிறேன்டா ஒரு 3 முட்டை சேர்த்துக்கொள்ளுங்க. 3 அல்லது 4 முட்டை சேர்த்துக்கொள்ளுங்க. சின்ன முட்டைண்டா 4 சேர்க்கலாம், பெரிய முட்டைண்டா 3 சேர்த்துக்கொள்ளுங்க. சேர்த்துட்டு நல்லா அடிச்சு கொள்ளுங்க. நல்லா அடிச்சு பாருங்க, இந்த இப்படி வரணும் நல்ல கிரீமியா. இந்த நேரம் பேரிச்சம்பழத்தை சேர்த்துட்டு நம்ம கேக் அடிக்கக்குள்ள ஹைல வச்சு அடிச்சு கொள்ளுங்க. இப்ப பேரிச்சம்பழம் சேர்த்ததுக்கு பிறகு சும்மா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒன்றுல வச்சு மிக்ஸ் பண்ணி விடுங்க. கூட அடிக்க வேணாம். கூட அடிச்சிங்கன்னு சொன்னா கரைஞ்சிடும் பேரிச்சம்பழம். நமக்கு கடிபடுற மாதிரி தான் நல்லா இருக்கும். இந்த கேக் பேரிச்சம்பழம் கேக்குன்னு சொன்னா கடிபடணும். சும்மா ஒரு சுத்தி சுத்தி விட்டுட்டு இப்ப வந்து ஒரு அகைப்பையால நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்ப எல்லாம் மிக்ஸ் ஆகினதுக்கு பிறகு நாம அரிச்சு வச்ச மாவையும் சேர்த்துக்கொள்ளுங்க. சேர்த்துட்டு அதையும் நாம இப்படி ஒரு அகப்பையால நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும். பீட்டர் போட்டிங்கன்னு சொன்னா கொஞ்சம் களி மாதிரி போயிடும். கேக்குக்கு இப்படி கையால மிக்ஸ் பண்ணும்போது தான் நல்லா இருக்கும். பேரிச்சம்பழம் கேக்குக்கு நீங்க கையாலே மிக்ஸ் பண்ணுங்க. பேரிச்சம்பழம் போட்டதுக்கு பிறகும் சரி, மா சேர்த்ததுக்கு பிறகும் சரி. மா சேர்த்ததுக்கு பிறகு ஒரு மேசக்கரண்டியோ இல்லாட்டி தேக்கரண்டியோ வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்துனா அது உங்களுக்கு வீடியோல காட்ட மறந்துட்டேன். அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கஜுவும் சின்ன சின்ன கட் பண்ணி சேர்த்துருக்கணும். அதோட பிளம்ஸும் சேர்த்துருக்கணும். நீங்க என்ன நட்ஸ் வேணும்னாலும் சேர்க்கலாம். நட்ஸ் சேர்த்தா நல்ல உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். பவுல் நட்ஸ் இல்லாட்டி பாதாம் பருப்பு எல்லாம் சேர்க்கலாம். நான் கஜு தான் சேர்த்தேனா. இப்போ சேர்த்துட்டு 150 பாகையில 40-45 நிமிஷம் வச்சு எடுத்தீங்கன்னா நல்லா சூப்பரான கேக் உங்களுக்கு ரெடி ஆயிரும். இந்த கேக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க கையில எடுத்து பாத்தீங்கன்னா ஒட்டக்கூடாது. பீஸ் நல்லா ஆற விடணும். ஆற விட்டுட்டு உங்களுக்கு எந்த அளவு கட் பண்ணணுமோ அந்த அளவு கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இப்ப பாத்தீங்கன்னா தெரியும், நான் பிச்சு காட்டு நல்லா சாஃப்டா இருக்கும் இந்த கேக். நீங்க டீ டைம்ல செய்து பாருங்க, பார்ட்டிக்கும் செய்து பாருங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோல சந்திப்போம்.